அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தற்போது நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் பற்றி பார்க்கலாம். மார்கழி மாதம் என்றாலே சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்வார். இந்த காலத்தை தான் மார்கழி மாதம் என அழைக்கிறோம். அதோட இதை தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படுகிறோம். ஜோதிடத்தில் 9 கிரகங்களில் சுப கிரகமான குருவின் ஆட்சி வீடுகளில் ஒன்று இந்த தனுசு ராசி. சூரியனுக்கு இந்த தனுசு ராசி என்பது நட்பு வீடாகும். இந்த தனுசு ராசி பார்த்திங்கன்னா நெருப்பு தத்துவத்தை கொண்ட ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் நல்ல உயரமான தோற்றமுடையவர்களாக இருப்பாங்க. நீண்ட கைகால்களை உடையவர்களாக இருப்பாங்க. சிறு வயதில் மெலிந்த சரீரம் உடையவராகவும், வயது வளர வளர நல்ல தடித்த சரீரம் உடையவர்களாகவும் இருப்பாங்க. அகன்று விரிந்த உயர்ந்த நெற்றியை உடையவர்களாகவும், நல்ல ஒளி பொருந்திய கண்களை உடையவர்களாகவும் இருப்பாங்க. இவங்களோட முகம் புன்சிரிப்பான முகம் உடையவர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டுமின்றி உரத்த குரலோடு சாய்ந்த நடையோடும் இவங்க இருப்பாங்க. இவங்களோட குணநலன்களில் முக்கியமானது, மார்கழி மாதத்தில் பிறந்தவங்க அவங்க சுயேச்சையாக, அதாவது சுயமாக அவங்களோட முடிவெடுக்க விரும்புகிறவங்க, வெள்ளை உள்ளம் படைத்தவங்க. இவங்க பிறர் உள்ளத்தில் உள்ளதை எளிதில் தெரிந்து கொள்ளும் சக்தி உடையவர்கள் இவர்கள். பிறர் செய்யும் குற்றம் குறைகளை அச்சமில்லாமல் எடுத்துரைக்கக்கூடிய குணம் இவர்களுக்கு இருக்கும். நன்மையே செய்ய வேண்டுமென்று கருத்து உடையவங்களாக இருப்பாங்க. எல்லாருக்குமே நன்மை செய்ய விரும்புபவர்களாக இருப்பாங்க. குற்றவாளிகளை கண்டிக்கவும் சமயம் வரும்போது தண்டிக்கவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். மற்றவர்கள் தம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி சற்றும் யோசிக்காமல் நல்லது கெட்டதை கருத்தை எடுத்து கூறும் வல்லவர்களாக இருப்பாங்க. இவரோட நட்பு கொள்வது மிகவே அசாத்தியமான நட்பாக இருக்கும். இவர் நட்பு ஏற்பட்ட பின்னாடி இவர் உயிரையும் தியாகம் செய்திடுவார். அந்த அளவுக்கு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். நல்ல சுறுசுறுப்பு உடையவராக இருப்பார். எதையுமே ஊடுருவி கண்காணிக்கிறதுல சமத்தானவங்களாக இருப்பாங்க. நல்ல உதாரண குணம் கொண்டவராக இருப்பாங்க. மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் அவங்கள மாதிரி இருக்கணும்னு பிறர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களோட குணங்கள் இருக்கும். சற்று முன்கோபம் உடையவர்கள். நியாயத்திற்காகவும் நேர்மைக்கும் முக்கியமாக கட்டுப்பட்டவராக இருப்பார். தம்மை போலவே பிறரிடமிருந்தும் நியாயத்தை எதிர்பார்க்கக்கூடியவராக இருப்பார். இவர் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இவருக்கு உறக்கம் வராது. சுய தொழில் அதிபர்கள் இவரை நம்பி இவருடைய கண்காணிப்பில் ஒப்படைத்தால் இவர் தொழிலை சிறப்பாக செய்வார். அதாவது வழி தவறி நடப்பவர்கள்ட்ட கூட இவர் உறவு கொள்ள மாட்டார். பக்கத்திலேயே அனுமதிக்க மாட்டார். இவர் செயல் சரியில்லைனா. இவர் ரொம்ப சின்ன வயதிலேயே உலக அனுபவங்களை பெறுவதோடு உயர்ந்த தத்துவ ஞானத்தையும் இவருக்கு கிடைக்கும். அதாவது ரொம்ப கீழானவங்களாக இருந்தாலும் சரி, உயரமான ரொம்ப பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்களோட பண்பு நல்ல உயர்ந்த பண்பு இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட சரிசமமாக பழகுற குணம் இருக்கும் இவங்களுக்கு. சதா காலமும் நல்ல நல்ல புத்தகங்களை படிப்பதில் இவங்க பெரும்பகுதியை செலவிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப சீக்கிரத்திலே இவங்களுக்கு நல்ல ஞானம் கிடைக்கும். இவங்களுக்கு சற்று பிடிவாத குணம் இருக்கும். பரந்த நோக்கம் இருக்கும் இவங்களுக்கு. சுயநலம் உடையவராக எதையுமே அவசரத்தில் செய்ய துணிந்தவராகவும் சில சமயங்களில் காணப்படுவார். பின் வருந்தக்கூடியவராகவும் இருப்பார். அதாவது சில நேரங்களில் எட்டாத விஷயங்களை பற்றி கூட மனக்கோட்டை கட்டக்கூடியவராகவும் இவங்க இருப்பாங்க. உயர்ந்த அபிலாஷைகளை நிறையவே இவங்களுக்கு இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் நிறைவேறுவது 1-2 மட்டுமே தான் இருக்கும். எப்போவுமே சிந்தனை ரொம்ப உயர்வான சிந்தனை உள்ளவங்களாக இருப்பாங்க. அதாவது மார்கழி மாதம் என்பது தெய்வீக மாதம். எல்லா மாதங்கள்லேயும் தெய்வீக மாதம். இந்த கார்னர் ராசி, இந்த 12 ராசி கட்டங்கள்லையும் கார்னர் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த ராசி கட்டங்கள் வாஸ்து நாட்கள் இருக்காது. இந்த ராசி கட்டங்களில் பிறக்கிறவங்கள் உபயராசிகளில் பிறந்தவங்களாக சொல்லப்படுவோம்.
இது மாதிரி இந்த ராசி கட்டங்கள் சிறப்பு வாய்ந்த தெய்வீகத்திற்காக ஒதுக்கக்கூடிய ராசிகளில் இந்த தனுசு ராசியும் ஒன்று. இந்த தனுசு ராசியில் சூரியன் இருக்கிற இந்த நாளில் பிறந்த இவர்கள் விளையாட்டு பந்தயங்களில் தீவிரமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதனால் இவங்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும். வெயில் நேரங்களில் இவர் விளையாட்டு பந்தயங்களில் ஈடுபடுவதனால நிறைய தண்ணீர் அருந்துவாங்க. இயற்கையாகவே அதிகம் தண்ணீர் இவங்க குடிக்கிறக்கூடிய குணம் இருக்கும். சின்ன வயசில் இவங்களுக்கு தண்ணீரில் கண்டம், அந்த மாதிரி சளி அதிகமாக பிடிக்கிறது, மூச்சு திணறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நோய்களில் இவங்களுக்கு அதிகம் இவங்களை பாதிக்கப்படக்கூடும். சுவாச கோளாறுகள் இவங்கள்லாம் கூட இவங்களுக்கு இருக்கும். அது மட்டுமின்றி இரத்தம் சம்பந்தமான விபத்துகள் சம்பந்தமானது இளம் வயதில் இவங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். வயது முதிர்ந்த காலத்தில் நல்ல சத்துள்ள உணவுகளை இவங்க சாப்பிடாம ஏதாவது முடக்குவாதம் போன்ற வியாதிகள் வரக்கூடும். ஆகவே கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நீண்ட நேர ஓய்வும் சத்தான உணவும் சிறந்த பரிகாரமாக இருக்கும். இவங்க அயராது உழைக்கக்கூடிய குணம் கொண்டவர்களாக இவங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு தேவையான ஓய்வு, நல்ல சாப்பாடு என்பது நிச்சயம் அவசியம். மாலை நேரத்தில் நல்லா உலாவி வர்றது, நடந்து வர்றது இவங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடும். களைப்பு ஏற்படும் போது தண்ணீர் அருந்துவதோ, குளிர்ந்த பானங்களை அருந்துவதோ, ஐஸ்கிரீம் போன்றவற்றை அருந்துவதோ இவங்களுக்கு உடம்பில் ஆரோக்கிய குறைபாட்டை ஏற்படுத்தும். அது மட்டுமின்றி இனிப்பு பண்டங்களையும் கிழங்கு வகைகளையும் அதிகம் சாப்பிட விரும்புகிறவங்க இவங்க. ஆனால் அதுவே அவங்களுக்கு உடம்புல பிரச்சனைகளை கொடுக்கும். சுகர் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் கொடுக்கும். அடுத்தது மனோவியாதியும் பெண்களால் அப்பப்போ சங்கடங்களும் இவங்களை அப்பப்போ பாதிக்கக்கூடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பொறுமை என்பது இவர்களிடத்தில் சற்று குறைவாக இருக்கும். தாராளமாக செலவு செய்வாங்க. ஒரே இடத்துல தங்கி இருப்பது இவங்களால் முடியாது. அடிக்கடி இவங்க இடத்தை மாற்றிக்கொள்வார்கள் அல்லது வேலையை மாற்றிக்கொண்டு இருப்பார்கள். இருப்பினும் இவங்க பிறரை, அதாவது தவறு செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள்லாம் இவங்கக்கிட்ட திரும்ப இவங்க பழக வந்தாங்கன்னா அவங்கள மன்னித்து ஏற்றுக்கிற குணம் இருக்கும் இவங்ககிட்ட. அதுபோல் யாருக்கிட்டேயுமே எந்த சங்கோஜமின்றி ரொம்ப நல்ல விதமாக பழகக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. பயணம் செய்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வெளி தேசங்களில் பயணம் சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு உயர்தரமான பொருட்களை விரும்பி இவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. இவங்களுக்கு வாழ்க்கை துணை அப்படின்னு பார்த்தா சித்திரை, ஆனி, ஆவணி, பங்குனி மாதங்களில் பிறந்தவர்கள் கூட்டாளியாகவோ வாழ்க்கை துணையாகவோ அமைந்தால் இவங்க வாழ்க்கையில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும். ஆனால் வைகாசி, ஆடி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் பிறந்தவர்களை இவங்க வாழ்க்கையில் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டம், வீண் சங்கடங்கள் இவைகள்லாம் உருவாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். இவங்களுக்கு தொழில் அப்படின்னு பார்த்தா அரசு சேவையில் ஈடுபடுற மாதிரி தொழில் இவங்களுக்கு அமையும். நல்ல சிறந்த மேதாவித்தனமான குணம், தத்துவ ஞானம் எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். பெரும் பதவி வகிக்கக்கூடியவர்களாகவும் இவங்க கண்டிப்பாக இருப்பார்கள். கலைகளில் எல்லா எழுத்துத்துறையில் இதெல்லாம் அவங்க சிறப்பான வெற்றிகளை குவிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு சமய நெறி போதகராகவும், நல்ல விஞ்ஞான ஆராய்ச்சியாளராகவும், புத்தக வியாபாரியாகவும், சிறப்பான ஜோதிடராகவும் கூட இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும். மத குருக்களாகவும் கூட இருப்பாங்க. மகான்கள், பெரிய பெரிய மனிதர்களிடத்தில் இவங்களுக்கு நல்ல தொடர்பு இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான எதிர்காலம் உண்டு. சிறப்பாக சாதிக்கக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. ஆகவே இதான் நண்பர்களே, நம்ம சேனலில் எல்லா மாதத்திற்குமான பிறந்த பலன்களை நாம் போட்டிருக்கோம். அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. நீங்கள் எந்த ராசியில் சூரியன் இருக்கும்போது, அதாவது எந்த மாதத்தில் நீங்கள் பிறந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.